ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். ஸோ மட்டன் கோலா உருண்டைக்கு நம்ம கறியை நல்லா கொத்தி வாங்கிக்கணும். ஸோ கறி கொத்தி தாங்கன்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொத்தி தருவாங்க. எலும்பு இல்லாமல் கொழுப்பு இல்லாமல் நான் கொத்தி வாங்கியிருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ கறி. ஸோ 1/2 கிலோ கறியில் நான் பாதி மட்டன் கோலா கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாதி நான் கோலா உருண்டை வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். கோலா உருண்டை வறுவல் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதை கிரேவி வச்சிடலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் தாங்க. கோலா உருண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கிரேவி குழம்பு வச்சு அதில் நம்ம இதை போட்டு வேக வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் கொத்தி வாங்கினோம் இல்லையா, அதை கழுவிக்கணும். ஸோ இதை கழுவுறது தாங்க ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கே. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கழுவுனா அதெல்லாம் கீழே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டையான பாத்திரம் உங்களுக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே மறக்காமல் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கறி எஸ்கேப் ஆகி அந்த ஓட்டை வழியாக போனாலும் நம்ம அதை கேட்ச் பண்ணி பிடிச்சி திருப்பி எடுத்து போட்டுடலாம். ஸோ மட்டன் என்ன கம்மியான விலையாக விற்கிது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் கழுவிட்டு இந்த தண்ணியை வடிச்சோன்னே இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பீசஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் அந்த பிளேட் ஒன்று வைக்கிறது நம்ம. ஸோ திருப்பியும் அதை நம்ம இதிலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணலை. ஸோ மஞ்சத்தூள் போட்டோன்னா நம்ம இந்த மட்டனோட வாசனை எல்லாம் போயிடும். அந்த மட்டன் வாசனை தான் அதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் 2 வாட்டி வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணி அழகாக எடுத்துக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க, சின்னதாக இருக்கேன்னு விட்டுறாதீங்க. நம்ம இப்போ அழகாக இதை வாஷ் பண்ணி வடித்து எடுத்தாச்சு. இப்போ மட்டன் கோலா உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு சேர்த்து வறுக்கணும். கடலப்பருப்பு 1 கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் 1/2 கிலோ மட்டன்றதுனால நான் 1 கப் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் கடலப்பருப்பு நல்லா வறுபடணுங்க. தனித்தனியாக தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமா அதே அளவு 1 கப் அளவு நம்ம பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நான் 4-5 முந்திரியும் இதை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு முந்திரி வேணாம், இல்லை முந்திரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையும் தான். அதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பார்த்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. அதனால் பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு தான் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஆனால் பொட்டுக்கடலைலாம் ஏற்கனவே வறுத்து தானே வச்சுருக்காங்க. ஸோ அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வறுத்து எடுத்துடலாம். ஸோ ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கறி கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாங்க. நானும் யூஸ்வலாக மிக்சியில் தான் அரைப்பேன். ஆனால் இன்றைக்கி கறி நிறையா இருக்குது. இதை ஒரு பேட்சாக போட்டு எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால் நம்ம இதை கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சாலும் அது கல் கொஞ்சம் சுற்றுறது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கையால் சுற்றி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கிரைண்டருங்கும் போது சீக்கிரமாகவே மசிஞ்சிரும். அதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாகவும் நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடும். மிக்சினா அந்த இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு பிளேட்லலாம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கிரைண்டரில் அழகாக நம்ம சுற்றி எடுத்துடலாம். இதில் நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கறி ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பூ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை எல்லாமே ஆட் பண்ணி இப்போ அரைச்சி சூப்பராக எடுத்தாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்து இதை பிணைஞ்சு நம்ம தேவையான சைஸில் உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இது கிரேவின்றதுனால ஒரு மீடியம் சைஸு இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டினா போதும். ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரைஞ்சிருங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நடுவில் இருக்க பார்ட் மட்டும் வேகாது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கோலா உருண்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கோலா உருண்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது காஞ்சோன்னா நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணோன்னே சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சது ஒரு கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் எல்லா டிஷ்ஷுக்குமே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே நம்ம இதில் ஒரு முழு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கிறது ஆட் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வாசனை நல்லா ரொம்ப பிடிக்குன்றவங்க வந்துட்டு ஒரு முழு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்பு வெங்காயத்துக்கு வந்து 1.5 கப் அளவு வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது தக்காளி நல்லா வதங்கி வரணும் இல்லையா, அதனால் வந்து நான் உப்பும் அதோட கூடவே வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்கள் குழம்புல வந்து மஞ்சத்தூள் தனியாக ஆட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாகவே. நம்ம சில பேர் வந்து மிளகாத்தூளோட அரைப்பாங்க, அது பரவாயில்ல. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம மஞ்சத்தூள் வந்து கடையில் மஞ்சத்தூள்லாம் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்சியில் அரைக்கணும். அதை ஆற வச்சுருங்க. நான் வந்து என் மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து சோம்பும் தேங்காயும் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம தக்காளி இந்த வெங்காயம் இந்த கலவை போட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து சரியாக அரையாமல் திப்பியாக வரும். அது ஏன் மிக்சியில் மட்டும்தான் வருதா இல்லை உங்களுக்கெல்லாமும் வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு அப்படி தான் வரும். அதனால் வந்துட்டு நான் தேங்காயும் சோம்பும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே இருக்காது, கொலன்னு. ஸோ ஓரளவு வந்து கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதை அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லாவே திக்காக வந்திருக்கு. ஆனால் குழம்பு வந்து இவ்வளோ திக்காலாம் வைக்க முடியாதுங்க. ஸோ நம்ம கோலா உருண்டை வேறு போட்டு அதை வேகணும் வேறு. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணோம். நான் அரௌண்டு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து கோலா உருண்டை போடுற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்க, அது எவ்வளோ கோலா உருண்டை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம், நல்லா டேஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இது சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றி நான் வந்து திருப்பியும் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சோம்புத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறது தாங்க அந்த மணமே. ஸோ சூப்பராக வரும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை மறக்காமல் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியே இவ்வளோ திக்காக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இன்னொரு கிளாஸ் கண்டிப்பாக தண்ணி ஊற்றியே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் எப்போதுமே வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் மிளகாத்தூள் அவ்வளோ காரமாலாம் இருக்காது. ஸோ அதனால் நான் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். ஸோ திருப்பியுமே இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஓரளவு வந்து குழம்பு பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஏன்னா அந்த கோலா உருண்டை வெந்து வரணும், அந்த கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது வந்து கொதித்து வரணும். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே இது கொதி வந்துடும். இது நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த கோலா உருண்டையெல்லாம் வந்து நம்ம இதில் அழகாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கோலா உருண்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், வறுக்கும் போதும் வந்துட்டு நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து திருப்பி உப்பு தேவைப்பட்டால் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த உருண்டையோடையும் அந்த குழம்போடையும் உப்பு வந்து சார்ந்து வரும். நீங்கள் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் மேலே ஆட் பண்ணிங்கன்னா அந்த உருண்டையோட வந்து சேராமல் கூட சில நேரம் போயிடலாம். இது வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ இது கறி இருக்குது, அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லாவே வெந்திருக்கு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் உடச்சி பாருங்கள் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் வெந்நீர் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா அவ்வளோதாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து அழகாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.